ராமச்சந்திரன் சார், உங்ககிட்ட தொடங்குறேன். என்ன வியூகமா இருக்குன்னு பாக்குறீங்க? இப்போ தோழமை கட்சிகள்லாம் அமைச்சரவையில் பங்கு பெறணும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய விருப்பமாக இருக்கு அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்றாரு. அதனுடைய பின்னணியில என்ன வியூகமா இருக்கும் நீங்க பாக்குறீங்க? சார், இது ஒன்றும் இல்லை. இது உண்மையிலேயே நல்ல வாய்ப்பு. இரண்டு எம்எல்ஏ வைத்து கொண்டிருக்கிற விசிக கட்சி தோழர் திருமாவளவன் அவர்கள் அவர் தொடக்கத்திலே ஆதரவு எதற்காக கொடுத்தார் என்பதை இங்கு கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆதரவை நாங்கள் தெரிவித்தோம் என்று தோழர் திருமாவளவன் சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆதவர்ஜனா அமைச்சர் சொல்வது போல் இன்றைக்கு ஆட்சியில் பங்கு வந்துவிட்டால் உண்மையிலே அவர் சார்ந்திருக்கிற அந்த கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதோ அதனுடைய நோக்கம் நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. தோழர் திருமாவளவன் அந்த முடிவெடுப்பதற்குத்தான் வெளிப்படையாக நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்றதை தவிர்த்து என்னுடைய நிர்வாகிகள் இது ஒத்துக்கிற மாதிரி தான் தோழர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். அதே போலத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவர் தோழர் பேசியிருக்கார். அது மாதிரி எல்லாருமே ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்தது என்பது திமுகவினுடைய கூட்டணியில் இருந்து விலகிவிட்டார்கள் முழுமையாக என்பதை நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம். தோழமை கட்சி என்பது இனிமேல் திமுக இல்லை, தாவேகா தான் என்பதை இவர் தெல்ல தெளிவாக இவர்களுடைய அறிக்கையிலிருந்து பேட்டிகளிலிருந்து நம்ம காண முடிகிறது. இல்ல, அமைச்சரவையில பங்கு பெற்றார் அப்படின்னா அவங்க திமுகவிலிருந்து விலகிட்டாங்க, கூட்டணிந்து விலகிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் நாங்கள் ஆலோசனை பண்ணி முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சொன்னதுதான் திமுக கூட்டணியில் தொடர்கின்றோம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கின்றோம் அப்படின்னு தெளிவா அதை உறுதிப்படுத்திட்டாரு. அப்போ அதே நிலை தொடர்ந்தா அவர் கூட்டணியில் இருக்காரு. அப்படி இல்ல அமைச்சரவையில பங்கு பெற்றார் அப்படின்னா கூட்டணியிலிருந்து விலகிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா, அதுதான் உண்மை. கூட்டணியிலிருந்து வெளியே ஒரு அதிகாரப்பூர்வமா சொல்லல அமைச்சரவையில் பங்கு பெறும் இல்ல. நீங்க நாளைக்கு இது வருங்க, இங்க தொடக்க காலத்திலிருந்து பெரும்பான்மையா வாழ்கிற பட்டியல் சமூகம், அது பெரும்பான்மை மக்கள் தொகையில் இருக்கிற பட்டியல் சமூகத்துல ஆதி திராவிட பறையர் சமூக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த தாவேகா அரசு கொடுக்க வேண்டிய அமைச்சரவை 8, குறிப்பாக இந்த சமூகத்துக்கு மட்டும் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மை. அதுல முக்கியமான அந்த அமைச்சர் பதவிகள் வழங்கணும். காமராஜர் ஐயா காலத்தில் இந்து அறநிலைத்துறை பரமேஸ்வரன் பிள்ளைக்கு, பட்டியல் சமூகத்தை சார்ந்த பரமேஸ்வரன் பிள்ளைக்கு வழங்கப்பட்டது போல் இந்த மாதிரியான விஷயங்களை, நல்ல தொகுதிகளை இந்த மக்களுக்கு வழங்கப்படணும். அதுதான் இங்க ஜனநாயகம். ஆனா இதுவரை புறக்கணிக்கப்பட்ட இன்னைக்கு முதல்வர் அயோத்திதாசர் பண்டிதர் ஐயாவுடைய நினைவா போய் பார்த்திருக்காரு, பார்த்து அஞ்சலி செலுத்திருக்கிறார். இது போல நல்ல விஷயம் நடந்தாலும் கூட இங்கு தமிழ்நாட்டில் குற்றங்கள் பெருகி இருக்கதை தடுத்து விட இதுவரை முயலவில்லையோ என்கின்ற கேள்வி இங்கு இருக்கு. ஆனா இங்க ஆளுநர் பதவி பிரமாணம் ஆட்சி காப்பாற்றுவதற்காகத்தான் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்னா சொல்றாங்க. இப்ப ஆட்சியில் நடக்கிற அவலங்களை தட்டி கேட்பார்களா? ஆட்சியில் பங்கு பெற்று விட்டால், அமைச்சரவையில் பங்கு பெற்று விட்டால் இதை தட்டி கேட்பார்களா என்கின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் நடந்த அத்தனை குறைகளுக்கும் வேங்கவையில் தொடங்கி சொல்றேன், எதுக்குமே பெரிய அளவுல போராட்டங்களோ தீர்வோ காணப்படவில்லை. இங்க ஆணவ கொலைகள் பெருகி இருக்கு. இதையெல்லாம் தடுத்து நிறுத்திடுமா அப்படின்ற கேள்வி குறிப்பாக அட்டவணை சமூக மக்கள் மத்தியில் இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு இந்த ஆட்சி அமைவதற்கு காரணம் வட மாவட்டத்தில் தாண்டி முழுக்க முழுக்க பட்டியல் சமூக, அட்டவணை சமூக மக்களுடைய வாக்கு இன்றைக்கு தாவேகா பக்கம் போயிருக்கு. சரி, அப்ப அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் தாவேகா அரசு கொடுக்கணும். அதுக்கு விசிகா போன்ற கட்சிகள் அழுத்தம் தரணும்னா நம்ம கேட்க வேண்டியிருக்கு. சரி, பேசுவோம். தாவேகா பொறுத்த வரைக்கும் 144 அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மை சட்டப்பேரவையில் அவங்க நிரூபிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய 2 இடங்களை வைத்திருக்கக்கூடிய விசிகா, கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் போன்ற கட்சிகளை ஆதரவு விலகிட்டாலும் கூட அதிமுக அதிருப்தி 25 பேருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆதரவு தான். ஆனால் அதை அவங்க பெரிய அளவில் எடுத்துக்காம விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அமைச்சரவையில் அவங்களுக்கு இடம்பெறணும் அப்படின்னு விரும்புறது, இதோடைய வியூகமா நீங்க என்ன பாக்குறீங்க சார்? முதல்ல ஒரு விஷயத்தை சொல்றேன். முதலில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்டவர் தோழர் திருமாவளவன். சரி, அவர் இங்கே என்ன நடக்குதுன்னா, கரூர் சம்பவத்தில்
அண்ணன் எடப்பாடியார் மட்டும் திரு விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் திரு விஜய் அவர்களுடைய நிலை படு மோசமாக மாறியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை ஊரில் இருக்கிற எல்லா தலைவரையும் சந்திக்க மனம் இருந்த திரு விஜய் அவர்களுக்கு புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியாரை சந்திக்க மனம் வராது போனது ஏன் என்கின்ற கேள்வி. என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? அதிமுக யாருமே சந்திக்கல அப்படின்னா அதிமுக ஒரு புறக்கணிச்சா நம்ம சொல்லலாம். பரவாயில்ல, நீங்க ஒரு கட்சியை பிளவுபடுத்துவதில் அங்கீகரிக்கிறாரோ திரு விஜய் அப்படின்றது இருக்கு. ஏன்னா அந்த கட்சியினரால் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட முன்னாள் முதல்வர், எதிர்கட்சி தலைவர், கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு எதிராக விலகி போன அவர்களை போய் சந்திக்கிற இந்த நிலைப்பாடு என்பது தமிழகத்திலே உண்மையிலேயே இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பனா இவர் அதிமுகவை பிளவுபட திரு விஜய் அவர்கள் விரும்பினார் என்பதை இங்க யாரும் மறுக்க முடியாது. இல்லையா? ஏன்னா இங்க அது மட்டும் இல்லாது அதிமுக அங்க எடுக்க முடியாது. ஏன்னா உண்மையாவே பொதுச்செயலாளர் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு, இவர்களை எல்லாம் நீக்கிட்டாரு. ஏன்னா பொதுக்குழுவை கேட்கிற இன்றைக்கு பிரிந்து போன அதிமுக நிர்வாகிகள் திரு சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் முதலில் இந்த முடிவை தாவேகாவுக்கு ஆதரவான ஓட்டு போடுவதற்கு முன், அங்கீகாரத்துக்கு முன் பொதுக்குழுவை கூட்டில அவங்க முடிவு செய்து இருக்கணும். அப்படி என்றால் அண்ணன் எடப்பாடியார் உண்மையிலேயே தமிழகத்தில் தொடக்க காலத்திலிருந்து அவருடைய உழைப்பில் யாரும் குறை சொல்ல முடியாத நிலையில் தான் அண்ணன் எடப்பாடியார். ஏன்னா தேர்தலுக்கு முன்பு இப்போ பிளவுபட்ட அதிமுக இருக்கும்போது ஒரு தரப்பை மட்டும் அவர் சந்திக்கிறார், அதிமுக பிளவுபட்டது ஊக்குவிக்கிறார். அதுதான் உண்மை சொல்றீங்க. ஓகே, ஆமா. இப்போ 25 பேர் தாவேகாவுக்கு ஓபனாவே சப்போர்ட் பண்றாங்க, நாங்க தாவேகாவுக்கு ஆதரவுன்றாங்க. ஆனா அதை அவர் எடுத்துக்கல. இல்ல சார், அது சட்ட ரீதியா அவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு அமைச்சர்கள் இடம் இல்லங்கிறதா இப்ப வரைக்கும் இது அமைச்சராக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த 25 பேர் எடுத்து இல்ல நீங்க திரு டிடியு கட்சியிலிருந்து விலகி போனவரை நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா பின் விளைவை சந்திக்கும்னு டிடியு சொல்றாரு. சரி இல்லீங்களா? அதே மாதிரி தானே அதிமுக இருந்து விலகி போனவர்களுக்கு நீங்கள் அமைச்சரவை கொடுத்தீங்கன்னா நீங்க பின் விளைவை நீங்க சந்திக்க வேண்டிய அந்த பயத்தில் தான் நாங்க உங்களை சேர்த்துக்க மாட்டோம்னு திரு விஜய் அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு. அமைச்சர்கள் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுக்க முடியாது, அமைச்சர்களையும் கொடுக்க முடியாது. ஆனா பேராசையில் போனவங்களுக்கு அது ஒண்ணுமே இல்லாத அரசனை நம்பி புருஷனை கணியை விட்ட கதியா பலர் நிர்கதியா நிற்கிற அந்த நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மதவாத கட்சின்னு நீங்க சொல்கிற பிஜேபியோடு தான் திமுக திரு வாஜ்பாய் உயிரோடு இருக்கும்போது ஆதரித்தார்கள். அந்த கூட்டணியில் தோழர் திருமாவளவன் அவர்களும் அந்த கூட்டணியில் இருந்தால் அப்பொழுது மதவாதம் உள்ளே வரவில்லையா என்கின்ற கேள்வி இங்க இருக்கு. இல்ல அப்போ இருந்த பாஜக ஸ்டாண்ட் இப்ப இருக்கிற ஸ்டாண்ட் வேற அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீவிர தன்மை அப்போ இப்ப இருக்கிற இல்ல 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 அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்லல, இது தோழர் திருமாவளவன் அவர்கள் தொடக்கத்திலேயே திரு விஜய் அவர்களும் சங்க தமிழக சொன்னார். விஜய் அவர்களும் திரு சீமானும் பிஜேபியினுடைய அரசு குட்டிகள் என்ற மாதிரி தான் பேசினாரு. ஆனால் இங்கு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இங்க ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது ஆளுநர் ஆட்சி வந்த தமிழ்நாட்டுக்கு என்ன கேடு நடக்கணும் விளக்கணும்ல. நீங்க பெரும்பான்மை இல்ல, திமுக இருந்து கடன் பெறீங்க. அது உதயநிதி அவர்கள் தெள்ள தெளிவா சட்டமன்றத்தில் எங்க கிட்ட நீங்க யாசகம் எடுத்துத்தான் இந்த அமைச்சரவை வைத்திருக்கிறீங்கன்னு வெளிப்படையா சட்டமன்றத்தில் பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுநர் ஆட்சி வந்தால் என்ன இந்த மக்களுக்கு கேடு நடக்கும் இல்லையா? அப்ப நீங்க உண்மையிலேயே பெரும்பான்மை வரணும்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மீண்டும் தேர்தலை சந்திக்கணும்னா 6 மாசம் கழிச்சு திரும்ப தேர்தலை சந்தித்து பெரும்பான்மை நிரூபிச்ச பிறகு ஆட்சி அமைக்க வேண்டியதானே. எதற்கு இது? அப்ப எதற்கு அங்க சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் இது குதிரை பேரம் நடக்குது வெளிப்படையா சொல்றாங்களே. அப்ப திமுகவுடைய நீட்சி தான் தாவேகாவா என்கின்ற கேள்வி இங்க இருக்கு இல்லங்க. ஓகே ஓகே